வணக்கம் நண்பர்களே. கார்த்தி ரேவதி சீரியல் சும்மா பரபரப்பா போயிட்டு இருக்குன்னே சொல்லலாங்க. பரபரப்பான கட்டத்தில் நம்ம ரேவதி நம்ம கார்த்தி இருக்க இடம் தான் சொர்க்கம். இந்த கார்த்தியை மறிக்காத இந்த வீட்டில் நானும் இருக்க மாட்டேன், அவர் இல்லாத இந்த வீடு எனக்கு நரகம்தான் அப்படின்னு நம்ம கார்த்தி கூட பெட்டி கட்டி போகிறாங்கங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி தன்னோட மாமியார் வீட்டில் மதியம் கார்த்தியோட ஆஃபீஸ்லேயும் ஸ்பெண்ட் பண்ணுறாங்க டைமை. அதோட பார்த்தோன்னா கார்த்தி இப்போ எனக்கு அம்மா வீட்டில் இருக்கிறத விட நான் இங்கே தான் ஃப்ரீயாக இருக்கேன், ஏன்னா நீ இங்கே தான் மதிப்போடு இருக்க, இதை பார்க்க நேரம் எனக்கு எவ்வளோ பெரிய சந்தோஷமாக இருக்குது தெரியுமா அப்படின்னு அந்த இடத்துல சந்தோஷத்தில் இருக்காங்கங்க. அதை பற்றி தான் இந்த வீடியோக்குள்ளே பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி சேனலுக்கு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். பக்கத்தில் இருக்க பெல்லைக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் நோட்டிஃபிகேஷனாக உங்களுக்கு கிடைக்கும். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் வீடியோக்குள்ளே பார்க்கலாம். ஃபஸ்ட்டு எடுத்த உடனே பார்த்தோன்னா நம்ம சாமுண்டேஸ்வரிக்கு நம்ம கார்த்தி ரேவதி நிருபராதி, அதோட எங்கள் அத்தை எந்த தப்பும் பண்ணலை, இதெல்லாம் ஒருத்தரோட வேலை. ஆனால் அந்த நபரை துளியை உரிசி கேட்குற நேரம் உண்மையே எங்கே இருக்குன்னு கொட்டிட்டாரு. ஆனால் இதுக்கெல்லாம் காரணமான ஆள் யார் அப்படின்னு சொல்லுங்க அப்படின்னு சொன்னால் சொல்லலை. ஏன்னா திட்டமிட்டு இதில் சதி நடந்திருக்கு. சிவனாண்டி முத்துவேல் தான் இதுக்கெல்லாம் காரணம் அப்படின்னு அந்த இடத்துல நம்ம கார்த்திக்கு உறுத்துது. ஆனாலும் நம்ம சாமுண்டேஸ்வரி இதை நம்பலை. ஏன்னா எல்லாமே சந்திரா ஏற்றி விட்டுட்டாங்க. இந்த பாரக்கா அவை எழுத்து ஒழிச்சு வச்சதங்கான நீ இப்போ ரேவதியை காப்பாற்றுறது மாதிரி இருக்க இடத்துல இருந்து தூக்கிட்டு என்னம்மா கலர் கலராக ரீல் விடா, இதெல்லாம் நம்ப முடியாட்டாக்கா இருக்குது. இதெல்லாம் வேணா நீ நம்பு, ஓ மாப்பிள்ளைய நான் நம்ப மாட்டேங்கா. இது நம்ம அம்மாவை கொன்ன கொலகார குடும்பம் அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம் அப்படியே பேயறிஞ்சது மாதிரி இருக்காங்க. என் தங்கச்சி சந்திரா இவ்வளோ சொல்லா, அதில் நான் கேட்டு தான் ஆகணும் அப்படின்னு அந்த இடத்துல இருக்காங்க. ஆமாம், இவனால் நம்ம குடும்பம் எவ்வளோ பாடுபட்டு இப்போ இவன் நல்ல வேஷம் போட்டாலும் நம்பதுக்கு தயாரில்லை அப்படின்னு அந்த இடத்துல சந்திரா சொல்லிவிட்டதை நினச்சி நம்ம சாமுண்டேஸ்வரியும் இதெல்லாம் இவனோட பித்தலாட்டம் தான். ஆனால் ஒரு வழியாக என் பொண்ணு வெளியே வந்தாலும் அதுவே போதும் அப்படின்னு அந்த இடத்துல நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் ஸ்டேஷன்லேருந்து நம்ம ரேவதியை வீட்டுக்கு ராஜா கூட்டிகிட்டு வந்தாலும் வீட்டுக்குள்ளே போகலாம் அப்படின்னு அடியெடுத்து வச்சா நம்ம சாமுண்டேஸ்வரி நிறுத்துடா, நீ எதுக்காக என் வீட்டுக்குள்ளே கால் சொல்லிட்ட, என் வீட்டுக்குள்ளே வரக்கூடிய அதிகாரத்தை நீ இழந்துட்ட, நீ எவ்வளோ பித்தலாட்டக்காரன்னு எனக்கு தெரியும், இன்னும் நான் உன்னை நம்ப ஏமாடி இல்லைடா, இந்த வீட்டை விட்டு போ, இந்த வீட்டில் உனக்கு இடம் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. அம்மா என்னம்மா சொல்கிற, அவர் தான் எந்த தப்பும் செய்யலை, தப்பு செய்தவனையும் தொலியை பிடிச்சி உரிச்சி உண்மையை நிரூபித்து என்ன மீட்டு கொண்டு வந்துட்டாரு அப்படின்னு சொல்லினேன். வாயை மூடுதி, ஒன்றை இவன் முட்டாளாக்க பார்த்துட்டு இருக்கான், எனக்கு நல்லாவே தெரியும், இதெல்லாம் இவனோட தந்திரம் தான். அம்மா வாயை மூடுங்க, தப்பு ராஜா செய்யலை அப்படின்னு சொல்ல நேரம், எதுக்காகடி அவனை காப்பாற்றுறதுக்காக ஓ மேலே பழியை சுருட்டி போட்டுக்கிட்ட, ஒன்றை மாதிரி எனக்கு தியாகப்பட்டம் கெட்ட தெரியாது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம சந்திரா சாமுண்டேஸ்வரி சொல்ல நேரம் அப்படியே ரேவதி அரண்டு போகிறாங்க. எல்லாமே சந்திரா சித்தி நல்லாவே பிரெயின் வாஷ் பண்ணி என் மாப்பிள்ளையை ஏமாற்றி பழி வாங்கணும் அப்படின்னு அம்மா கிட்ட ஊட்டி வச்சுட்டாங்க. சரி, இப்போ யாரும் என் கணவரை மறிக்கேண்டா, நான் இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல, அவர் இந்த வீட்டில் இல்லைன்னா இந்த இடம் எனக்கு நரகம்தான், இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல, அவர் இல்லாத ஒரு கணத்தை எங்கள் அம்மா அனுபவிக்கணும், ஏன்னா அவளை சுற்றி விஷப்பட்டாளுங்கனங்க ஆட்கள் இருக்குது, எப்பண்டா எங்கள் அம்மாவை காலை வாரி விடலாம், வேரோட பிடுங்கி மாற்றலாம் அப்படின்னு கும்பல் காவல் இருக்க நேரம் எங்கள் அம்மாவுக்கு நம்ம ராஜாவை மாதிரிப்பட்ட ஆட்கள் எவ்வளோ சொன்னாலும் புத்தி கிடையாது, பட்டு திருந்த கூட்டம் அப்படின்னு நம்ம சாமுண்டேஸ்வரியை பற்றி நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. அம்மா நான் ராஜா இந்த வீட்டில் இருக்கக்கூடாதுன்னு நீ உறுதியாக இருக்கிற மாதிரி ராஜா இல்லாத இந்த வீட்டில் நான் இருக்க போகிறதில்ல அப்படின்னு நான் உறுதியாக இருக்கேன். அதனால இப்போவே இந்த வீட்டை விட்டு நானும் ராஜா கூட போகிறேம்மா அப்படின்னு அந்த இடத்துல சொல்ல நேரம், ஏண்டி உனக்கு பைத்தியமாக பிடிச்சிருக்கு, எதுக்காகடி நீ போகிற, அவன் உன்னையே விட்டு தின்னுருவான், அப்படிப்பட்டவன் அவன் இந்த புதையல் விஷயத்தில் நான் பார்த்துட்டேன், அவன் தான் எடுத்துக்கிட்டு இப்படியெல்லாம் ஏமாத்திருக்கான். என்னம்மா சொல்கிற நீ, என்ன நீ நடக்காத உன்னை நடந்தது மாதிரி கற்பனை பண்ண, எப்படி உனக்கு தூபம் போட்டு சித்தி ஏற்றி விட்டுருக்காங்க நீ நல்லா தெரியுது அப்படின்னு அந்த இடத்துல நம்ம ரேவதி நினைக்கிறாங்க. சரி, யார் என்ன சொன்னாலும் பரவாயில்ல, நான் இனி இந்த வீட்டில் இருக்க போகிறதில்ல அப்படின்னு நம்ம ராஜா கூட கைகோர்த்து ரேவதி வீட்டை விட்டு கிளம்ப தயாராகிட்டாங்க. அப்பாடா, எப்படியெல்லாமோ இந்த கார்த்தியை வீட்டை விட்டு துரத்தணும் அப்படின்னு நினச்சோம், என்னையே அடித்த இந்த ரேவதியும் சேர்ந்தால வீட்டை விட்டு போகிறா, அது எவ்வளோ பெரிய சந்தோஷம். கூண்டோடு மாப்பிள்ளையும் முண்டாட்டியும் கரையேறிட்டாவ, இவையை தான் என்னை ஆட்டி படைச்சிட்டு இருந்தாவ, இந்த ரேவதி மாப்பிள்ளை கூட வாழ்ந்தாதானே உனக்கு மாப்பிள்ளையோட அருமை தெரியும் அப்படின்னு கேட்டவா, எனக்கு இந்த வீட்டில் எதிரியே அவள் தான், அவள் கையால் நான் அடி வாங்கினது என்ன என் கன்னத்தில் உருணி வச்சுட்டு இருக்கு அப்படின்னு அந்த இடத்துல நினச்சிக்கிட்டு
ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. சித்தி நீங்கள் சந்தோஷப்படண்டா, அம்மாவுக்கு ஒரு ஆபத்துனா நாங்கள் எப்படினாலும் வருவோம் அப்படின்னு வந்து சொல்ல நேரம், போடி போடி இந்த வீட்டை விட்டு நீ போனால் சரிதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து சந்தோஷப்படுறாங்க. நம்ம சந்திரா ஒரு கட்டத்தில் பேக்கும் கையுமாட்டு நம்ம ரேவதி ராஜா கையை பிடிச்சிக்கிட்டு வந்து கிளம்பிட்டாங்க. அதோட எங்கே சகல போகிறீங்க அப்படின்னு வந்து நம்ம மயில் கேட்க நேரம், வேற எங்குங்க, எங்கள் வீட்டுக்குறா ரேவதி, எங்கள் வீட்டில் அவள் வந்து வாழ்ந்தது இல்லைல்ல, இனி அங்கே ஒரு வாழ்க்கையே வாழ போகிறான் அப்படின்னு வந்து சொல்கிறாங்க. ஆமாம், நான் அதை தான் எதிர்பார்த்துட்டு இருந்தேன். ஆனால் எப்படி இங்கேருந்து வந்து அம்மா வந்து வீட்டை விட்டு விரட்டி போகணும்னு எதிர்பார்க்கல. சரி பரவாயில்ல, அம்மா ஏசது சித்தி ஏசது இதெல்லாம் உனக்கு பழகி போனது தானே, சரி இருக்கட்டும் ராஜா, நம்மளை ஒரு நாள் புரிஞ்சுக்கிடுவாங்க, அவ்வளோதான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல அங்கேருந்து கிளம்பியாச்சு. நேரம் வந்து நம்ம கார்த்தி வீட்டில் ராஜ மரியாதையோட நம்ம ரேவதியும் கார்த்தியும் வந்து வரவேற்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோன்னா நம்ம ரேவதி, அப்பா என்னில் எவ்வளோ வரவேற்பு அப்படின்னு வந்து இருக்க நேரம் பிரம்மாண்டமான நம்ம கார்த்தியின் வீடு, அதே நேரத்தில் கம்பெனி, இதெல்லாம் பார்த்து வாயை பழகுறாங்க. ராஜாவின் சின்ன வயசு ஞாபகங்களை சுமந்த ஃபோட்டோஸ் இதெல்லாம் பார்த்துக்கிட்டு நம்ம ரேவதிக்கு ஏகப்பட்ட சந்தோஷம். என் கணவர் வாழ்ந்த வீடு, இப்போது நிம்மதியாக என் கணவர் இருப்பார், அவர் இங்கே தான் சந்தோஷமாக உணர்வார், இங்கே அவரை எதிர்க்கிறதுக்கோ அவரை பற்றி கோல் முட்டதுக்கோ ஆள் இல்லை அப்படின்னு வந்து என் கணவர் இங்கே சந்தோஷமாக இருப்பார்னா இங்கே தான் இருக்கிறது எனக்கு பிடிச்சிருக்குப்பா அப்படின்னு வந்து நிம்மதியாக இருக்காங்க. நம்ம சாமுண்டேஸ்வரி எடுத்துக்கிட்டா பேரஞ்சதுக்கணங்க இருக்காங்க. தன்னோட பொண்ணு போயாச்சு, இனி என்ன செய்ய, நான் தூக்கி வளர்த்ததெல்லாம் ஒவ்வொன்றா காலை வரைட்டு போகட்டும் இவங்க எல்லாம் எப்போ தான் என்ன புரிஞ்சிக்க போகிறாங்களோ அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சாமுண்டேஸ்வரி அப்படியே வந்து நிற்க நேரம், என்ன சாமுண்டேஸ்வரி, உன் பொண்ணுங்களை நீ வந்து துரத்தி விட்டது மாதிரி பண்ணிட்ட, நான் எங்கே அவளை துரத்தி விட்டேன், அவள் மாப்பிள்ளை கார்த்தியே இந்த வீட்டுக்கு நான் இருக்கக்கூடாதுன்னு சொன்னோன்னா அவனுக்கு பின்னாடி என்ன வேண்டானே தூக்கி போட்டுட்டு போனவ தானே, அவளை பற்றி நான் நினைக்கிறதா கூட இல்லை அப்படின்னு வந்து சொன்னார். நீ என்னைக்கு மாப்பிள்ளையே இப்படி உனக்கு புரிஞ்சு என்னைக்கு வந்து ஏற்றுக்க போறியோ அது வரைக்கும் இப்படி தான் அப்படின்னு வந்து அந்த இடத்துல நம்ம ராஜராஜாவும் நினைக்கிறாங்க. ஒரு கட்டத்தில் பார்த்தோம்னா சந்திரா இனி ஆட்டத்தை ஆரம்பிச்சிட வேண்டியதா அப்படின்னு வந்து நம்ம சிவனாடி கால் பண்ணி, என்னங்க நம்ம திட்டம் எல்லாம் வந்து ஜெயிக்க போகுது, அந்த ரேவதி வீட்டை விட்டு கிளம்பிட்டா, இது சந்தோஷமான விஷயம், கூடவே அந்த கார்த்தி பயிலு கூட போயிட்டா அப்படின்னு சொன்னாரோம். சபாஷ் சந்திரா, இனிதான் நம்ம திட்டத்தை வந்து தீவிரப்படுத்தணும், இனி வந்து இந்த சாமுண்டேஸ்வரி எதிர்த்தாலும் யாருமே இங்கே கண்டுக்க வர போகிறதில்ல, சாமுண்டேஸ்வரி ஈஸியாக தூக்கி தாக்கிடலாம், அவளை ஓரங்கட்டதுக்கு சரியான சந்தர்ப்பம் நமக்கு அமைஞ்சிட்டு, இதை பயன்படுத்திக்க வேண்டியதான், இல்லாட்டா எது போட்டாலும் அந்த டிரைவர் பையன் வந்து தடுத்து நிப்பாட்டிடுவான், இப்போ தான் அவன் கண்ணெல்லாம் மண்ணை தூவிட்டு அவன் வீட்டை விட்டு போயாச்சுல, இனி எல்லா திட்டத்தையும் நம்ம நிறைவேற்றிட வேண்டியதான், சாமுண்டேஸ்வரி அப்படியே வந்து கோழி அமுக்க மாதிரி அமைக்கி அவளை வீட்டோட வந்து முடக்கணும், அவளோட எல்லா தொழில் எல்லாத்தையும் நிறுத்தி பஞ்சாயத்து தலைவர் பதவியையும் அவளே வந்து விட வைக்கணும், அந்த அளவுக்கு அவளுக்கு டார்ச்சர் கொடுக்கணும், நான் வெளியே இருந்து பார்த்துக்கிறேன், நீ வீட்டுக்குள்ளே அவளை டார்ச்சர் கொடுக்க ஆரம்பிச்சிடு அப்படின்னு வந்து அந்த இடத்துல வந்து நம்ம சிவனாடியன் சந்திராவும் ஐடியா போடுறாங்கங்க.